இன்றைய முக்கிய செய்திகள். அமெரிக்காவின் 50 விழுக்காடு வரி விதிப்பு மோடியின் முகத்தில் விழுந்தாடி. ட்ரம்புடன் கொண்டாடப்பட்ட நட்பு எங்கே போனது என ரகுராம் ராஜன் கேள்வி. சாதகமான தீர்ப்பு வராவிட்டால் நீதிபதிகளுக்கு எதிராக அவதூறு பரப்புவதா? வழக்கறிஞர்களுக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கண்டனம். திமுகவை அழிக்க நினைக்கும் பாஜகவின் சதி திட்டம் எடுபடாது. டெல்லி பிக் பாஸுக்கு எடப்பாடி ஆமாம் சாமி போடுவதாகவும் ஸ்டாலின் குற்றச்சாட்டு. முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்தும் விவகாரம். தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையர் தலைமையில் கண்காணிப்பு குழு ஆய்வு. வணக்கம். இந்தியாவிற்கு 50% வரியை அமெரிக்கா விதித்திருப்பது பிரதமர் திரு மோடியின் முகத்தில் விழுந்த அடி என்று ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் திரு ரகுராம் ராஜன் கடுமையாக விமர்சித்துள்ளார். ரஷ்யாவிடம் இருந்து இந்தியாவும் சீனாவும் எண்ணெய் வாங்குவதன் மூலம் உக்ரைன் போருக்கு மறைமுக ஆதரவு தருவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குற்றம் சாட்டினார். இதனால் இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கூடுதலாக 25% வரியுடன் மொத்தம் 50% வரியை அமெரிக்கா விதித்தது. வேளாண் மற்றும் பால்வளத்துறை சந்தையில் அமெரிக்கா நிறுவனங்களை அனுமதிக்குமாறு ட்ரம்ப் விடுத்த கோரிக்கையை இந்தியா நிராகரித்ததே கூடுதல் வரி விதிப்பிற்கு உண்மையான காரணம் என கூறப்படுகிறது. அமெரிக்கா விதித்த 50% இறக்குமதி வரி கடந்த ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்தது. இதனால் இந்தியாவில் ஜவுளி, மருந்து உள்ளிட்ட பல்வேறு துறையினர் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். திருப்பூர் ஜவுளி நிறுவனங்களுக்கு மட்டும் முதல் நாளிலேயே 2000 கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் பாதிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் சர்வதேச விவகாரங்களுக்கான சிகாகோ கவுன்சில் நடத்திய கருத்தரங்கில் கலந்து கொண்டு பேசிய பொருளாதார நிபுணரும் ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநருமான திரு ரகுராம் ராஜன் இந்தியாவிற்கு 50% வரி விதித்துவிட்டு பாகிஸ்தானுக்கு வெறும் 19% விதித்துள்ள அமெரிக்கா நம்பத்தகுந்த நாடு அல்ல என விமர்சித்துள்ளார். 1971ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போரில் அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கடற்படையை அனுப்பியதை குறிப்பிட்ட திரு ரகுராம் ராஜன் அப்போது இந்தியாவிற்கு ரஷ்யா உதவியதையும் சுட்டிக்காட்டினார். இந்தியாவும் அமெரிக்காவும் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக நெருங்கிய நட்பு கொண்ட நாடுகளாக இருந்தும் அதிக வரி விதிக்கப்பட்டிருப்பது மிகவும் ஏமாற்றம் அளிப்பதாகவும் ட்ரம்ப் மோடி இடையிலான கொண்டாடப்பட்ட நட்பு எங்கே போனது என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தியாவை விட அதிக வரி விதிக்கும் நாடாக சீனா இருந்தும் வரி விதிப்பு விவகாரத்தில் நாம் ஏமாற்றப்பட்டு உள்ளோம் என குறிப்பிட்ட திரு ரகுராம் ராஜன் சர்வதேச சந்தையில் அமெரிக்காவை தவிர்த்துவிட்டு வர்த்தகம் மேற்கொள்ள பெரிய அளவில் மாற்று வாய்ப்புகள் இல்லை என்றும் கூறினார். அமெரிக்காவின் வரி நீண்ட காலம் தொடர்ந்தால் சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் மீதான சுமை அதிகரித்து அவற்றை முற்றிலும் முடங்கச் செய்யும் அபாயம் இருப்பதாகவும் அவர் கவலை தெரிவித்தார். அமெரிக்காவின் கூடுதல் வரி விதிப்பு திரு மோடி தலைமையிலான மத்திய அரசுக்கு பெரும் பின்னடைவு என்றும் ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் விமர்சித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சாதகமான தீர்ப்பு வரவில்லை என்றால் நீதிபதிகளுக்கு எதிராக அவதூறான குற்றச்சாட்டுகளை சுமத்தும் வழக்கறிஞர்களின் போக்கை அனுமதிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் தெலுங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி மீது தொடரப்பட்ட வழக்கை அம்மாநில உயர்நீதிமன்ற நீதிபதி திருமதி மௌஷ்மி பட்டாச்சாரியா ரத்து செய்து உத்தரவிட்டார். நிலம் தொடர்பான அந்த சிவில் வழக்கில் நில உரிமையாளர் பட்டியலினத்தைச் சேர்ந்தவர் என்பதற்காக மட்டுமே வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு தொடர முடியாது என்றும், ஜாதி அடிப்படையில் அவர் மிரட்டப்பட்டிருந்தாலோ அவமதிக்கப்பட்டிருந்தாலோ மட்டுமே வழக்கு தொடர முடியும் என்றும் கூறி வழக்கை அவர் தள்ளுபடி செய்திருந்தார். இந்த வழக்கை வேறு அமர்வுக்கு மாற்றக் கோரி மனுதாரர் திரு பெட்டிராஜு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் நீதிபதி திருமதி மௌஷ்மி பட்டாச்சாரியா மீது அவதூறான கருத்துக்களை கூறியிருந்தார். அதனை ஏற்க மறுத்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மனுதாரர் மற்றும் மனுவை தாக்கல் செய்ய உதவிய 2 வழக்கறிஞர்கள் மீது தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு பி ஆர் கவாய், நீதிபதி திரு வினோத் சந்திரன் ஆகியோர் நீதிபதி திருமதி மௌஷ்மி பட்டாச்சாரியாவிடம் 3 பேரும் மன்னிப்பு கோர உத்தரவிட்டிருந்தனர். அதன்படி அவர்கள் மன்னிப்பு கோரி அதனை அவர் ஏற்றுக்கொண்டார். இந்நிலையில் இந்த வழக்கு அதே அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது தலைமை நீதிபதி தங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரவில்லை என்பதற்காக நீதிபதிக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை தெரிவிக்கும் நடைமுறை தற்போது வேகமாக அதிகரித்து வருவதாக கண்டனம் தெரிவித்தார். இதுபோன்ற விஷயங்களை ஏற்க முடியாது என்றும் உடனடியாக அவை நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். சம்பந்தப்பட்ட நபர்கள் தெரிவித்த மன்னிப்பை உயர்நீதிமன்ற நீதிபதி திருமதி மௌஷ்மி பட்டாச்சாரியா ஏற்றுக்கொண்டார் என்பதால் அவர்கள் 3 பேர் மீதும் மேற்கொண்டு எந்த நடவடிக்கையும் எடுக்கப் போவதில்லை என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். சட்டத்தின் மகத்துவம் தண்டனை வழங்குவதில் கிடையாது என்றும், மாறாக செய்த தவறுக்கான மன்னிப்பை கேட்கும் பொழுது அதை ஏற்பதில்தான் உள்ளது என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டனர். எனினும் சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர்கள் எதிர்காலத்தில் இதே தவறை செய்வார்கள் என்றால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தலைமை நீதிபதி எச்சரிக்கை விடுத்தார்.
எஸ்ஐஆர் என்ற ஆயுதம் மூலம் திமுகவை அழிக்க நினைக்கும் பாஜகவின் சதி திட்டம் எடுபடாது என முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருச்சி சோமரசம்பேட்டையில் இன்று திருமண விழா ஒன்றில் பேசிய அவர், பலமான திமுகவை வீழ்த்த எதிரிகள் புது உத்திகளுடன் தாக்குதலை தொடங்கியிருப்பதாக கூறினார். வருமான வரித்துறை மற்றும் சிபிஐ மூலமாக மிரட்டி பார்த்தவர்கள் தற்போது திமுகவை அழிக்க எஸ்ஐஆர் என்ற ஆயுதத்தை கையில் எடுத்திருப்பதாக சாடிய திரு ஸ்டாலின், திமுகவை ஒருபோதும் அழிக்க முடியாது என திட்டவட்டமாக கூறினார். வருமான வரித்துறையை ஏய்ப்பிவிட்டார்கள். குற்றப்புலனாய்வுத்துறை மூலமாக எல்லாம் பல ஆயுதங்கள் எல்லாம் எடுத்து மிரட்டி பார்த்தார்கள். இப்போது எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆயுதத்தை எடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை இதன் மூலமாகத்தான் ஒழிக்க முடியும் என்று முடிவு செய்து எடுத்திருக்கிறார்கள். இது வேண்டுமானால் வேறு மாநிலங்கள் வேணா எடுப்பதாமே தவிர உறுதியாக சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் ஒரு காலம் அது எடுபடாது, முடியாது. எஸ்ஐஆருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் திமுக மனு தாக்கல் செய்திருப்பதாக தெரிவித்த முதலமைச்சர், அதில் தங்களையும் இணைத்துக் கொள்ள மனு தாக்கல் செய்து கபட நாடகத்தை அதிமுக அரங்கேற்றி இருப்பதாக சாடினார். உண்மையான அக்கறை இருந்தால் அவர்கள் ஏற்கனவே வழக்கு தொடர்ந்திருக்க வேண்டும் என்ற திரு ஸ்டாலின், பாஜகவை எதிர்க்கும் துணிச்சல் அதிமுகவிற்கு இல்லை என்றும், டெல்லியில் உள்ள பிக்பாஸிற்கு எடப்பாடி திரு பழனிசாமி ஆமாம் சாமி போட்டுத்தான் ஆக வேண்டும் என்றும் கூறினார். தொடர்ந்து திருச்சி பொன்மலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மூத்த குடிமக்களின் நல்வாழ்வை மேம்படுத்த தமிழ்நாடு முழுவதும் அமைக்கப்பட்டுள்ள 25 அன்புச்சோலை மையங்களை காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்த திரு ஸ்டாலின், விழாவில் மூத்த குடிமக்களுக்கு மகளிர் சுய உதவி குழுக்களால் தயாரிக்கப்பட்ட உணவு வகைகள் மற்றும் சத்துமாவு கொண்ட பெட்டகங்களை வழங்கி அவர்களுடன் கேரம் விளையாடி மகிழ்ந்தார். இதனைத் தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் கள ஆய்வு நடத்திய முதலமைச்சர் 223 கோடி ரூபாய் மதிப்பில் முடிவுற்ற 577 திட்டப் பணிகளை தொடங்கி வைத்ததுடன் 201 கோடி ரூபாய் மதிப்பிலான 103 புதிய நலத்திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். 44,000 பேருக்கு 348 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்கினார். அப்போது புதுக்கோட்டையில் நியோ டைட்டில் பார்க் அமைக்கப்படும் என்றும், கந்தர்வக்கோட்டை ஊராட்சி பேரூராட்சியாகவும், பொன்னமராவதி பேரூராட்சி நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் என்பன உள்ளிட்ட 6 புதிய அறிவிப்புகளையும் திரு ஸ்டாலின் வெளியிட்டார். தமிழக வாக்காளர்கள் அனைவரும் வாக்காளர் பட்டியலில் தங்கள் பெயர்கள் இருக்கிறதா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திரு ஸ்டாலின், தமிழ்நாட்டில் எத்தனை முறை போட்டி வந்தாலும் திமுக தலைமையிலான கூட்டணிதான் வெற்றி பெறும் என்று கூறினார். முல்லைப் பெரியாறு அணையில் தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணைய தலைவர் திரு அனில் ஜெயின் தலைமையிலான கண்காணிப்பு குழுவினர் இன்று ஆய்வு செய்தனர். முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்திக் கொள்ள உச்சநீதிமன்றம் கடந்த 2014ஆம் ஆண்டு அனுமதி அளித்தது. முல்லைப் பெரியாறு அணையின் பாதுகாப்பு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட பழைய குழு கலைக்கப்பட்டு தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் தலைவர் திரு அனில் ஜெயின் தலைமையில் 7 பேர் கொண்ட புதிய கண்காணிப்பு குழு கடந்த ஆண்டு அமைக்கப்பட்டது. இந்த ஆணையமே முல்லைப் பெரியாறு அணை தொடர்பான அனைத்து விவகாரங்களையும் கவனிக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து கடந்த மார்ச் மாதம் முல்லைப் பெரியாறு அணையின் தன்மை, பாதுகாப்பு மற்றும் உறுதித்தன்மை குறித்து முதல் ஆய்வை மேற்கொண்ட இந்த குழுவினர் 2வது முறையாக இன்று ஆய்வு செய்தனர். தேக்கடி படகு துறையிலிருந்து படகுகளில் கிளம்பிய 7 பேர் கொண்ட அந்த குழுவினர் முல்லைப் பெரியாறு அணையின் மெயின் அணை, பேபி அணை, மண் அணை, உபரி நீர் வழிந்தோடும் மதகுகள், கசிவு நீர் வெளியேறும் கேலரி போன்றவற்றை ஆய்வு செய்தனர். இந்த ஆய்வில் தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் உறுப்பினர் திரு ராகேஷ் டோடேஜா, தமிழக நீர்வளத்துறை செயலாளர் திரு ஜெயகாந்தன், தமிழ்நாடு காவேரி தொழில்நுட்ப குழு தலைவர் திரு சுப்பிரமணியன், கேரள கூடுதல் தலைமைச் செயலர் திரு விஸ்வநாத் சின்ஹா, கேரள நீர்ப்பாசனத்துறை தலைமை பொறியாளர் திரு பிரியேஷ் உட்பட தமிழக கேரள மாநில அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஆய்வுக்கு பின்னர் மதுரையில் தமிழக மற்றும் கேரள மாநில அதிகாரிகளுடன் இந்த குழு ஆலோசனை நடத்துகிறது. பின்னர் உச்சநீதிமன்றத்திற்கு இந்த குழு அனுப்பும் ஆய்வறிக்கையின் அடிப்படையில் முல்லைப் பெரியாறு அணை தொடர்பான அடுத்த கட்ட அறிவிப்புகள் வெளியிடப்பட உள்ளன. திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் தொடர்ந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்குக்கு தடை கோரி அமலாக்கத்துறை தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. டாஸ்மாக் மதுபான கடைகளில் 1000 கோடி ரூபாய் அளவிற்கு மோசடிகள் நடந்ததாக கூறி சென்னை, விழுப்புரம் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. இந்த சோதனையை தொடர்ந்து கடந்த மே மாதம் டாஸ்மாக் நிர்வாக இயக்குநர் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன், தொழிலதிபர் ரத்தீஷ் உள்ளிட்டோரின் வீடு மற்றும் அலுவலகங்கள் என 12 இடங்களில் சோதனை நடத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஆகாஷ் பாஸ்கரனிடம் இருந்து லேப்டாப் உள்ளிட்ட ஆவணங்களை பறிமுதல் செய்தனர்.
இதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரனிடம் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை திரும்ப ஒப்படைக்க உத்தரவிட்டதோடு மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கவும் தடை விதித்திருந்தது. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தது. உயர்நீதிமன்றம் தடை விதித்திருந்த நிலையில் அதனையும் மீறி ஆகாஷ் பாஸ்கரனுக்கு வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை நோட்டீஸ் அனுப்பியது. இதுகுறித்து ஆகாஷ் பாஸ்கரன் சார்பில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு உச்சநீதிமன்ற நீதிபதி திரு ஜே.கே. மகேஸ்வரி தலைமையிலான அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது அமலாக்கத்துறையின் கோரிக்கையை ஏற்க மறுத்த நீதிபதிகள் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். இனி வருவது செய்தி துளிகள். அனைத்து பள்ளிகளிலும் வந்தே மாதரம் பாடலை பாடுவது கட்டாயமாக்கப்படும் என உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். கோரக்பூரில் மேற்கொண்டுள்ள ஒற்றுமை பயணத்தின் போது இதனை தெரிவித்த அவர், பாரத மாதா மற்றும் தாய்நாடு மீது இது பற்றுதலை ஏற்படுத்தும் என தெரிவித்துள்ளார். ஏற்கனவே பள்ளிகளில் தேசிய கீதம் பாடப்பட்டு வரும் நிலையில் திரு யோகி ஆதித்யநாத்தின் பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவிலேயே சிறந்த பொது போக்குவரத்து அமைப்பை கொண்ட நகரம் என்ற மத்திய அரசின் விருதை பெற்றுள்ள சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்துக்கும் அதனை பொறுப்பேற்று வழிநடத்தும் அமைச்சர் திரு சிவசங்கருக்கும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம் சார்பில் இந்த விருதை மத்திய அமைச்சர் திரு மனோகர் லால் தமிழக அமைச்சர் சிவசங்கரிடம் வழங்கினார். இந்நிலையில் சமூக வலைதளத்தில் திரு ஸ்டாலின் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், நள்ளிரவிலும் பாதுகாப்பான பயணம், டிஜிட்டல் பயணச்சீட்டு முறைகள், தாழ்தள மின்சார பேருந்துகள் என நாளுக்கு நாள் மெருகேற்றி வரும் மாநகர போக்குவரத்து கழகம் பயணிகளின் தேவையறிந்து சீரான இடைவெளியில் தொடர்ந்து பேருந்துகளை இயக்கி சிறந்திட வாழ்த்துவதாக தெரிவித்துள்ளார். குமரி கடல் நடுவே அமைந்துள்ள கண்ணாடி பாலத்தை கடந்த சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 2 நாட்களில் மட்டும் 22,892 பயணிகள் சுற்றுலா படகில் பயணம் செய்து கண்டுகளித்துள்ளதாக பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் நுழைவு சீட்டு கட்டணமாக 30,47,640 ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளதாகவும் பூம்புகார் நிர்வாகம் கூறியுள்ளது. அதிமுகவில் குடும்ப ஆட்சி நடைபெறுவதாக முன்னாள் அமைச்சர் திரு செங்கோட்டையனின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி, தனது குடும்ப உறுப்பினர்களை அரசியலில் பார்த்துள்ளீர்களா என கேள்வி எழுப்பியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திரு செங்கோட்டையனுக்கு பேச வேறு எதுவும் இல்லை என்பதால் இதனை பற்றி கூறுவதாக தெரிவித்துள்ளார். சார், அதெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் முடிஞ்சு போனது சார். அது முடிஞ்சு போனது, அதை பற்றி ஏன் பேசுறீங்க? எங்கள் கட்சியில் அவர் இல்லை, அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. பொன்னேரி அருகே அத்திப்பட்டு புதுநகரில் உள்ள இந்தியன் ஆயில் எல்பிஜி முனையத்தில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஒப்பந்த ஊழியர்கள் இன்று குடும்பத்தினருடன் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். எண்ணெய் நிறுவன அதிகாரிகளுடன் தொழிலாளர்கள் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாமல் போராட்டம் நீடிக்கும் நிலையில் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. சொகுசு வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு பெண்கள் விடுதியின் குளியலறையில் ரகசிய கேமரா பொருத்தியதாக கைது செய்யப்பட்ட ஒடிசாவைச் சேர்ந்த இளம்பெண் நீலுகுமாரி குப்தா மற்றும் அவரது காதலன் ரவி பிரதாப் சிங் ஆகியோர் தெரிவித்தனர். ஒசூர் அருகே உத்தனப்பள்ளி அடுத்த லாலிக்கல் அருகே டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தில் பணியாற்றும் பெண் தொழிலாளர்கள் தங்கும் விடுதியில் ரகசிய கேமரா இருந்ததை பார்த்த பெண் ஒருவர் அளித்த புகாரின் பேரில் இருவரும் சிக்கினர். குளியலறை கேமரா காட்சிகளை சம்பந்தப்பட்டவர்களிடம் காட்டி பணம் பறித்து கார் வாங்க திட்டமிட்டதாக விசாரணையில் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான கோயில்களில் 70 வயதை கடந்த மூத்த தம்பதிகளுக்கு சிறப்பு செய்யும் நிகழ்ச்சி தமிழகத்தின் பல்வேறு கோயில்களில் இன்று நடைபெற்றது. திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட துணை முதலமைச்சர் திரு உதயநிதி, பாட்டி தாத்தாக்களுக்கு திருமணம் செய்து வைக்கும் பாக்கியம் பெற்றுள்ளதாக கூறினார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் திரு சேகர் பாபு கலந்து கொண்டார். நெல்லையில் உள்ள நிலையப்பர் கோயிலில் பங்கேற்ற 70 வயதான 50 தம்பதிகளுக்கு 2,500 ரூபாய் மதிப்பிலான சேலை, பழங்கள், மஞ்சள், குங்குமம் உள்ளிட்டவை அடங்கிய தாம்பூல சீர்வரிசை தொகுப்பு வழங்கப்பட்டது. ஏற்பாடு செய்த இந்து அறநிலையத்துறைக்கு தம்பதிகள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். வசதி இல்லாதவர்கள், அதாவது வயது முறை 60 மணி விழா, அப்புறம் 80 சதாபிஷேகம் இவையெல்லாம் கொண்டாட முடியாதவர்களுக்கு அறநிலையத்துறையின் சார்பில் ஒரு நல்ல ஒரு சிறப்பான திட்டத்தின் மூலம் ஒரு அமைப்பை உருவாக்கி மரியாதை பண்ணியிருக்கிறது. இது வரவேற்கத்தக்கது. காரைக்குடி மீனாட்சிபுரம் முத்துமாரியம்மன் கோயிலில் 70 வயது கடந்த 95 தம்பதியினர் வேத மந்திரங்கள் முழங்க மாலை மாற்றிக் கொண்டனர். பட்டு வேஷ்டி, சேலை, வளையல் உள்ளிட்ட மங்கல பொருட்களின் தொகுப்பு அவர்களுக்கு வழங்கப்பட்டது. எஸ்ஐஆர் தொடர்பாக திமுக தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனு நாளை விசாரணைக்கு வரவுள்ள நிலையில் தங்களது தரப்பு மனுவையும் அதனுடன் சேர்த்து விசாரிக்க வேண்டும் என நீதிபதி திரு சூரியகாந்த் அமர்வில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ பெருந்தகை முறையீடு செய்துள்ளார். புதுச்சேரி மாநில திமுக, தமிழ்நாடு சிபிஎம், மனிதநேய மக்கள் கட்சி சார்பிலும் வழக்கு தொடரப்பட்டுள்ளது.
மேற்கு வங்கம் திரிணாமுல் காங்கிரசும் வழக்கு தொடர்ந்துள்ளதாக நீதிபதிகள் முன்னிலையில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து இந்த மனுக்கள் அனைத்தையும் இணைத்து விசாரிப்பது பற்றி ஆலோசனை செய்வதாக நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். பொங்கல் பண்டிகைக்கு களிமண் அடுப்பு மற்றும் மண் பானையை கொள்முதல் செய்து மக்களுக்கு இலவசமாக வழங்க வேண்டும் என மண்பாண்ட தொழிலாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். விழுப்புரத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பொங்கல் தொகுப்பாக கரும்பு, வேட்டி, சேலை ஆகியவற்றை வழங்கி விவசாயிகள் மற்றும் நெசவாளர்களுக்கு உதவுவது போல தங்களுக்கும் அரசு உதவ வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். வத்தலகுண்டு, கெங்குவார்பட்டி பேரூராட்சிகள் மற்றும் ஊராட்சி பகுதிகளுக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கும் மஞ்சளாறு, தும்மலப்பட்டி மற்றும் கணவாய்ப்பட்டி கண்மாய் அணை பகுதிகளில் அதிக அளவு ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். 400 அடி அகலம் கொண்ட மஞ்சளாறு தற்போது 100 அடி வரை சுருங்கிவிட்ட நிலையில் நாளடைவில் இது ஓடையாக மாறிவிடும் ஆபத்துள்ளதாக அவர்கள் எச்சரித்துள்ளனர். இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 319 புள்ளிகள் அதிகரித்து 83,535 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 82 புள்ளிகள் உயர்ந்து 25,574 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 1,440 ரூபாய் அதிகரித்து 91,840 ரூபாயாகவும், ஒரு கிராம் 11,480 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 4 ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் 169 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியாவிற்கு 50% வரியை அமெரிக்கா விதித்திருப்பது பிரதமர் திரு மோடியின் முகத்தில் விழுந்த அடி என்று ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் ரகுராம் ராஜன் கடுமையாக விமர்சித்துள்ளார். சாதகமான தீர்ப்பு வரவில்லை என்றால் நீதிபதிகளுக்கு எதிராக அவதூறான குற்றச்சாட்டுகளை சுமத்தும் வழக்கறிஞர்களின் போக்கை அனுமதிக்க முடியாது என உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. SIR என்ற ஆயுதம் மூலம் திமுகவை அழிக்க நினைக்கும் பாஜகவின் சதி திட்டம் எடுபடாது என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.